and welcome back to the English class. In this video we are going to see an 8th unit poem Meadow Surprises by Louis Brandt Phillips. He was a wealthy American landowner. So America was saying ஒரு landowner. Landownerனா தமிழ்ல நிலக்கிழார்னு சொல்லுவாங்க. நிலக்கிழார்னா நிறைய நிலங்களுக்கு சொந்தக்காரர் தான் நிலக்கிழார். சரியா? He has written 6 books. And this poem is taken from one of the famous book. இவர் 6 புக் எழுதியிருக்காரு. அந்த புத்தகங்கள்ல இருந்து எடுக்கப்பட்ட ஒரு ஃபேமஸான போயம் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா Meadow Surprises. Okay, first of all we have to know what is meadow. Meadowனா என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்ல புல்வெளி அப்படின்னு சொல்லுவாங்க. In English it is said to be lawn. புல்வெளி புல் தரையை தான் வந்து மெடோ அப்படின்னு சொல்லுவாங்க. கிராஸ் லேண்ட் இன்னும் எப்படி சொல்லலாம், கிராஸ் லேண்டுன்னு சொல்லலாம். அப்போ இங்கே புல் மட்டும்தான் இருக்குமான்னு கேட்காதீங்க, நிறைய மரங்களும் இருக்கும் செடிகளும் இருக்கும். ஆனால் அதை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா மெடோ அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ இங்கே என்ன சர்ப்ரைசஸ்னால் என்னது, தமிழில் ஆச்சரியங்கள் அதிசயங்கள் இதெல்லாம் வந்து சர்ப்ரைசஸ். ஸோ இங்கே என்ன அப்படின்னா புல்வெளியில் என்ன சர்ப்ரைஸ் இருக்க போகுது, போயிட்டு என்ன சொல்லியிருக்காருன்னு பாருங்களேன். Walk across a green field, apart or even under a clump of trees and you will notice many wonderful things. ஸோ நீங்கள் green field, நீங்கள் வந்து வயல்வெளி பக்கம் போயிருந்தாலும் சரி, பார்க் நிறைய பேர் போயிருப்பீங்க, அங்கே போயிருந்தாலும் சரி, அதே மாதிரி மரங்கள் அடர்ந்து இருக்கிற பகுதிக்கு போயிருந்தாலும் சரி, நீங்கள் சில விஷயங்களெல்லாம் கேட்டிருப்பீங்க. ஸோ என்ன விஷயங்கள் கேட்டிருப்பீங்க, நம்ம வந்து பேசிக்கிட்டே போனாலாம் நமக்கு கேட்காது, நம்ம அமைதியாக நம்ம தனியாக நடந்து போனோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு நிறைய பறவைகளோட சத்தம் கேட்கும், பூச்சிகளோட சத்தம் கேட்கும். எஸ்பெஷலி நைட் டைம்லலாம் பார்த்தீங்கன்னா அந்த ரோட் சைடு 2 பக்கமும் செடியெல்லாம் இருந்துச்சுன்னா, அந்த பக்கம்லாம் நீங்கள் ட்ராவல் பண்ணி போயிருந்தீங்கன்னா தெரியும், கீச்சுன்னு பூச்சியோட சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும் இல்லையா? ஸோ அதுதான் வந்து இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா மெடோ சர்ப்ரைசஸ்ன்னு சொல்கிறாங்க. Meadows have surprises. You can find them if you look. Walk softly through the velvet grass and listen by the brook. ஸோ மெடோஸ் இந்த புல்தரைகளுக்கு வந்து நிறைய அதிசயங்கள் இருக்குது, ஆச்சரியங்கள் விஷயங்கள் நிறையா இருக்குது புல்தரைகளில். ஸோ யூ கேன் ஃபைண்ட் தெம் இஃப் யூ லுக். நீங்கள் கவனமாக பார்த்தா மட்டும்தான் அந்த ஆச்சரியங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரிய வரும். வாக் சாஃப்ட்லி த்ரூ த வெல்வெட் கிராஸ். நல்லா செப்பல் பூட்ஸ் எல்லாம் போட்டுட்டு அப்படியே வந்து நடந்து போங்க, ஹார்ஷாக நடந்து போகாதீங்க, சாஃப்டாக. நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா, புல் தரையில் நடந்தால் உடம்பு ரிலாக்ஸாக இருக்கும்லாம் சொல்லுவாங்க. ஸோ இட் கூல்ஸ் த பாடி. நல்லா பனி பேஞ்சிருக்கும் போது காலையில் வெறும் காலோட புல் தரையில் நடந்து போனீங்கன்னா உடம்புக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுக்கும்னு சொல்லி சைக்கலாஜிக்கலாக சொல்கிறாங்க. சரியா? உடம்புக்கும் மனசுக்கும் ஒரு ரிலாக்ஸேஷன் சைக்கலாஜிக்கலாகவும் சொல்கிறாங்க, ஃபிசியலாஜிக்கலாகவும் சொல்கிறாங்க. ஸோ இங்கே அதான் சொல்கிறார், போயட் சொல்கிறாரு, புல் தரைகளில் இந்த மாதிரி மரங்கள் செடிகள் இருக்கிற தோட்டத்தில் எல்லாமே சர்ப்ரைசஸ் நிறையா இருக்குது. நீங்கள் அதை கவனமாக பார்த்தா மட்டும்தான் அந்த சர்ப்ரைசஸ் உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் வெல்வெட் மாதிரி இருக்கிற அப்படியே சாஃப்டாக இருக்கிற அந்த புல் தரைகளில் நீங்கள் நடந்து போங்க. அண்ட் லிசன் பை த ப்ரூக்னா இந்த இடத்துல நீரோடை, ஸ்ட்ரீம்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ அந்த நீரோடைய கவனிச்சுட்டே போனீங்க. நீங்கள் தமிழில் இரட்டை கிழவி படிச்சிருக்கீங்களா, சல தண்ணீர் சலசலசலவென்று ஓடியது. அப்போ தண்ணியோடைய சத்தத்தை சொல்கிறாங்க இல்லையா? ஸோ இவர் அதான் சொல்கிறாரு, நீங்கள் நடந்து மெதுவாக போங்க, அமைதியாக என்ன பண்ணுங்க, அந்த பக்கம் ஓடுற நீரோடைகளை சத்தத்தை கேளுங்க. யூ மே see a butterfly rest upon a buttercup. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த புல் தரையில் புல்வெளி பக்கம் போனீங்கன்னா நீங்கள் பட்டர்ஃப்ளைஸ் பார்க்கலாம். அந்த பட்டர்ஃப்ளை என்ன பண்ணுதா, எது மேலே உட்காருதா, ரெஸ்ட் அப்பான். ஸோ எது மேலே உட்காந்து ரெஸ்ட் எடுக்குதுன்னு பார்க்கலாம். பட்டர்கப் ஃப்ளவர், பூவை தான் பட்டர் கப்புன்னு சொல்கிறாங்க. சரியா? பூக்கள் மேலே உட்காருது. அண்ட் unfold its drinking straws to sip the nectar up. Nectar means honey. ஸோ ஹனியை தான் நெக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இங்கே பட்டர் கப் அப்படிங்கிறது இட்ஸ் அ ஃப்ளவர், பூவை தான் பட்டர் கப்புன்னு சொல்கிறாங்க. பட்டர்ஃப்ளை பட்டர் கப்புன்ற பூ மேலே உட்காந்து என்ன பண்ணுது, அதோடைய ஸ்ட்ரா, ட்ரிங்கிங் ஸ்ட்ரானா நம்ம இப்போ வந்து ஜூஸ்லாம் குடிக்கிறோமா அந்த மாதிரி ஸ்ட்ரா வச்சுருக்குமா, அதோடைய வாயை தான் ஸ்ட்ரான்னு சொல்கிறாரு போயட். சரியா? அந்த ஸ்ட்ராவை வந்து என்ன பண்ணும், எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக டு சிப் த நெக்டரை, தேனை உள்ள குடிக்குது. நெக்டர்னால் என்னது, தேன். சரியா? ஸோ பட்டர்ஃப்ளை அப்படி கவனிச்சுட்டே போனீங்கன்னா பட்டர்ஃப்ளை பார்ப்பீங்க, அது அழகாக ஒரு பூவில் உட்காந்து அதோடைய தேனை குடிக்கிற சத்தம் கூட உங்களுக்கு கேட்கும். ஆனால் நீங்கள் அந்த அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், ஷார்ப்பாக லிசன் பண்ணணும். யூ மே ஸ்கேர்ஸ் a rabbit who is sitting very still, though at first you may not see him, when he hops you will. ஸோ ஸ்கேர்ஸ் அப்படின்னா இந்த இடத்துல என்னது, ஃபியர், பயமுறுத்துறது. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க,
நீங்கள் பட்டர்ஃப்ளையை பார்த்துக்கிட்டே நடந்து போய்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஒரு ரேபிட்டை கூட பயமுறுத்திடுவீங்க. ரேபிட் வந்து அதே இடத்துல அசையாமல் இருக்கும். நீங்கள் அங்கே ரேபிட் இருக்கிறதே உங்களுக்கு தெரியாது. ஆனால் அந்த ரேபிட் குதிச்சு ஓடும் போது தான் உங்களுக்கு அங்கே ரேபிட் இருக்குன்னே தெரியும். ரேபிட் என்ன பண்ணுது, உங்களை பார்த்து பயந்து ஓடிடும். ஸோ யூ மே ஸ்கேர்ஸ் அ ரேபிட் ஹூ ஸ்டில் சிட்டிங் வெரி ஸ்டில். அசையாமல் உட்கார்ந்துருக்கிற ரேபிட்டை கூட நீங்கள் பயமுறுத்திடுவீங்க. தோ அட் ஃபர்ஸ்ட் யூ மே நாட் see him when he harms you will. ஆரம்பத்தில் நீங்கள் அந்த ரேபிட்டை பார்க்காம இருந்தாலும் அது குதிச்சு ஓடும்போது உங்களால் என்ன பண்ண முடியும், ரேபிட்டையும் பார்க்க முடியும். See, நான் போயம் நடத்து நீங்கள் இமேஜின் பண்ணால் மட்டும்தான் அந்த போயமுடைய அழகு உங்களுக்கு புரியும். ஹாப்ஸ் மீன்ஸ் ஜம்பிங். ஓகே, குதிச்சு போகிறது தான் ஹாப்னு சொல்லுவாங்க. A dandelion whose fussy head was golden days ago has turned to airy parachutes that flutters when you blow. So dandelion-னா நீங்கள் தாத்தா பூன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? சொல்லுவாங்க தாத்தா பூ அப்படின்னா என்னென்னா அதோடைய அந்த பூ வந்து வெள்ளை கலரில் தாத்தா பாட்டியோட முடி மாதிரி வெள்ளையாக இருக்கும். அது ஊதுனீங்கன்னா அது பறக்கும். அந்த இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்களேன், ஒயிட் கலரில் இருக்கும். இதோ இருக்குது பாருங்கள், இந்த பூவை தான் டேண்டிலியன். ஆக்சுவலி வந்து அது எல்லோ கலர் பூ தான். அது எப்படி இருக்குன்னா, நம்ம சாமந்தி இப்போ மேரிகோல்டு இருக்கு இல்லையா, அந்த மேரிகோல்டு மாதிரி எல்லோ கலரில் தான் இருக்கும். ஆனால் காய என்ன ஆகிடும், காற்று அடிக்க காஞ்சி போனதுக்கப்புறம் அது ஒயிட் கலரில் மாறிடும். ஒயிட் கலரில் மாறினதுக்கப்புறம் காற்று வேகமாக அடித்து அது பறந்து போயிடும். ஊதுனீங்கன்னா அப்படியே அழகாக பறந்து போகும். சரியா, அதுதான் டேண்டிலியான்னு சொல்கிறாங்க. தட் ஃப்ளட்டர் வென் யூ ப்ளோ. என்ன சொல்கிறாரு, அது பேராஷூட் போட்ட மாதிரி, he turned to airy parachutes that flutter when you blow. ஸோ அந்த டேண்டிலியான் வந்து எல்லோ கலரில் இருக்கிற அந்த டேண்டிலியான் ஃப்ளவர் ஒயிட் கலரில் ஆனதுக்கப்புறம் காற்றுல பேராஷூட் கட்டாமையே என்ன பண்ணுமா, நீங்கள் ஊதுனீங்கன்னா பறந்து போகும். நமக்கும் இந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருந்திருக்குல்ல, நம்ம அந்த பூவை பார்த்தாலே நம்ம ஊதி பார்ப்போம் இல்லையா. ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க பாருங்கள், explore the meadow houses, the burrows in the ground, and nest beneath the tall grasses, the ants amazing mound. ஸோ எக்ஸ்ப்ளோர் த மெடோ ஹவுசஸ். இப்போ இது வரைக்கும் நீங்கள் புல் தரைகளில் என்ன இருந்தது தான் பார்த்தீங்க. இப்போ அந்த புல் தரையில் சின்ன வீடுகள் இருக்குது. ஸோ யாருடைய வீடு, த பரோஸ் இன் த கிரவுண்ட். பரோஸ் அப்படின்னா அந்த பொந்துன்னு சொல்லுவாங்க இல்லையா, புத்துன்னு சொல்லுவாங்க, எறும்பு புத்து. ஸோ அதுதான் வந்து பரோஸ்ன்னு சொல்லுவாங்க. சரியா, அண்ட் நெஸ்ட் பெனித் ஆல் கிராஸஸ். நெஸ்ட் பெனித் ஆல் கிராஸஸ்னால் புல் தரைகளுக்கு கீழே, புல்லுக்கு கீழே எல்லாம் வந்து இந்த சிலந்திலாம் பார்த்தீங்கன்னா, சிலந்தி அதே மாதிரி சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பூச்சிகள்லாம் என்ன பண்ணுன்னா ரொம்ப அடியில் சிலந்தியாவது எங்கேயாவது கட்டி வைக்கும். குளவிலாம் பார்த்தீங்கன்னா, குழவி எல்லாம் என்ன பண்ணுன்னா ஒன்று வந்து கபோர்டில் கட்டி வைக்கும், கூடு எங்கே கட்டும். அதே மாதிரி செடியிலலாம் நிறைய பார்த்திங்கன்னா தெரியும், இலைகள்லாம் பார்த்திங்கன்னா அடியில் பார்த்திங்கன்னா ஏதாவது கூடு இருக்கும், சின்ன பூச்சிகளுடைய அந்த கூடுகள் இருக்கும். அதுதான் இவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் இத்தனை நேரம் வந்து மேலேயே பார்த்துட்டு நடந்துட்டு வந்தீங்க, இப்போ சின்ன வீடுகள் இருக்குது, இந்த புல்தரைகளில் சின்ன வீடுகள் இருக்குது. எல்லாம் கான்க்ரீட் மார்பிள்ஸ்லாம் போட்ட வீடுகள் கிடையாது. சரியா, சின்ன புத்துக்கள் இருக்குது, எறும்புடைய புத்துக்கள் இருக்குது. அதே மாதிரி எல்லா புல்வெளிகளுக்கும் எல்லா கிராஸுக்கும் கீழேயும் சின்ன கூடு கட்டி சில இன்செக்ட்ஸ் இருக்குது. இந்த ஆண்ட்ஸ் அமேசிங் மவுண்டு. அமேசிங் மவுண்டுனா என்னது, மவுண்டுனா இந்த இடத்துல மேடு. ஸோ அழகாக நீங்கள் அப்படியே என்னவோ வந்து கையால் எடுத்து வச்ச மாதிரி அழகாக ரவுண்டாக அழகாக இருக்கும் இல்லையா. ஸோ இதுதான் ஆச்சரியமாக சொல்கிறாங்க. அதெல்லாம் போய் இன்ஜினியரிங் படிச்சுட்டு வந்துதா, ஸோ சிவில் இன்ஜினியரிங் படிச்சுட்டு வந்து மெஷர் பண்ணி வீடை கட்டுதா, இல்லை. எல்லாமே நேச்சர், காட் கொடுத்த கிஃப்ட்டு. நெக்ஸ்ட் பாருங்க, ஓ மெடோஸ் ஹேவ் சர்ப்ரைசஸ். மறுபடியும் என்ன சொல்கிறாங்க, இது மட்டும் இல்லை, இன்னும் புல் தரைகளில் இன்னும் ஆச்சரியமான விஷயங்கள் இருக்குது, தோட்டத்தில் இன்னும் ஆச்சரியமான விஷயங்கள் இருக்குது. அண்ட் மெனி திங்ஸ் டு டெல், யூ மே டிஸ்கவர் தீஸ் யோர் செல்ஃப். நிறைய விஷயங்கள் சொல்கிறதுக்கு இருக்குது, ஆனால் நீங்களாம் அதை போய் என்ஜாய் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அது புரியும். இஃப் யூ லுக் அண்ட் லிசன் வெல். ஸோ இன்னும் நீங்கள் நல்லா உத்து கவனிச்சிங்கன்னா, அதாவது நீங்கள் மட்டும் பார்க்குக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போய் என்ஜாய் பண்ணிவிட்டு விளையாடிட்டு வர்றதெல்லாம் உங்களால் அப்போ இந்த சவுண்டெல்லாம் கேட்க முடியாது. தனியாக நீங்கள் லோன்லியாக டைமை ஸ்பெண்ட் பண்ணும்போது இன்னும் நிறையா விஷயங்கள் நீங்கள் அந்த இயற்கையிலேருந்து கற்றுக்குவீங்க. ஸோ இந்த போயமில் என்ன சொல்கிறாங்கன்னா, நேச்சர் ஹேஸ் மெனி கிஃப்ட்ஸ் டு ஹியூமன் பீயிங்ஸ். இயற்கை வந்து மனுஷங்களுக்கு நிறைய கிஃப்ட் கொடுத்துருக்கு, ஆனால் மனுஷங்களுக்கு தான் அது புரியவே மாட்டேங்குது. ஸோ நம்ம தனியாக இருந்து கவனித்து பார்த்தா மட்டும்தான் ஆச்சரியங்கள் நமக்கு நிறையா தெரியும். இயற்கையில் இவ்வளோ ஆச்சரியங்கள் இருக்கா அப்படிங்கிறது நிறையா தெரியும். ஸோ அந்த போயமுடைய மெசேஜ் என்ன, யூ ஹாவ் டு லிசன் த நேச்சர்.
நேச்சருக்கு காது கொடுத்து கேளுங்க அப்படின்னா நேச்சர் பேசுமா அப்படிங்கிறது கிடையாது. இயற்கையை நம்ம வந்து மதித்து நடந்துக்கணும், இயற்கையை நம்ம வந்து பாதுகாக்கணும். சரியா? or else we will be destroyed. நம்ம வந்து நேச்சரை வந்து பாதுகாக்கலன்னு வைங்களேன், அதிகமாக ஏதாவது நேச்சுரல் டிஸ்ட்ரக்ஷன் வந்து நம்ம வந்து அழிஞ்சு போயிடுவோம் அப்படிங்கிறது அந்த போயமுடைய கான்செப்ட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.